Good morning students. I am Vettichali from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா JEE 2024 உடைய 10 क्वेश्चंस இன்னைக்கு எடுத்துருந்தது. இந்த क्वेश्चंस எதுக்காக கொடுக்கறேன் அப்படினா இப்போ கமிங் வீக் JEE வருது. சோ அப்போ போற ஸ்டூடண்ட்ஸ்லாம் நல்ல கான்ஃபிடென்ட்டா போங்க. வர क्वेश्चंस எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அது எந்த அளவு ஈஸியா இருக்குது அப்படினு இப்ப பார்த்துக்கிட்டு நீங்க போகலாம். So keep it in mind, the questions will be very easy. At what level it is easy, அந்த இடத்துல தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால கடினத்தை பார்ப்போம், ஈஸியை விட்டுடுவோம். அதனால இப்போ அந்த ஈஸி கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு 10 கொஸ்டின்ஸ் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு அடுத்த 10 கொஸ்டின்ஸ் போடுறேன். இல்லை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். Which among the following is incorrect statement? Which among the following is incorrect statement? இப்போ இந்த क्वेश्चन நீங்க பார்த்தோம் அப்படினா incorrect, which is incorrect statement. அவங்க கேக்குறது வந்து which is incorrect statement. ஓகே மேம். சோ நம்ம இந்த இடத்துல struggling this is okay. So now coming to the point. So they are asking, yes, இங்க இருக்கு incorrect. ஒவ்வொண்ணா படிக்கிறேன். Electromagnetic effect dominates the inductive effect. So inductive effect இது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. நான் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணேன். அடுத்து வாங்க. Electromagnetic is temporary effect. It is correct. The organic compound shows electromagnetic in the presence of reagent. It is correct. Hydrogen ion shows the negative electromagnetic effect. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னா நெகட்டிவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கு, பாசிட்டிவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கு. இல்லை என்ன நாலேஜ் அப்படின்னா இது ப்ளஸ்ஸுங்கிறது எலக்ட்ரோஃபைல் எப்போதுமே என்ன கொடுக்கும் அப்படின்னா this is ப்ளஸ். ஹைட்ரஜன் அயான் shows the plus gives positive electromagnetic effect. இதுதான் நான் கொடுக்குற டிப்ஸ். இப்போ நியூக்ளியோஃபைல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், which is the negative will give negative electromagnetic effect. இங்கே வந்து இப்போ ப்ளஸ் இருக்குது, இது நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ராங் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு ஆன்சர் இதுதான் கொடுக்குறோம். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா this is your answer that is incorrect statement. இது வந்து நம்ம நாலேஜ் என்ன எடுத்துக்கிறோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்ட் டாமினேட் ஓவர் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா எஸ் இட் இஸ் கரெக்ட் அப்படிங்கிற இந்த நாலேஜ் இது மாதிரி தான் நமக்கு அங்கே கடினமாக தெரியும். பட் ஆனால் இதெல்லாம் வெரி பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்ட் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட்டை டாமினேட் பண்ணும். பிகாஸ் இட் இஸ் வந்து ரொம்ப இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்ட் அண்ட் ஆக்டிவாக இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்ட் டாமினேட்ஸ் த இண்டக்டிவ் எஃபெக்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட். இப்போ அதுதான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அவங்க ஆக்சுவலி ஹைட்ரஜன் அயான் ஷோஸ் த பாசிட்டிவ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் இருந்தால் பாசிட்டிவ், மைனஸ் தட் இஸ் கால் நியூக்ளியோஃபைல் இருந்தால் இட் கிவ்ஸ் த நெகட்டிவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நவ் வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்டோடைய கான்செப்டை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அங்கே கொஞ்சம் நீங்கள் வீக்காக இருப்பீங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் வரும். Given two statements are there, acidity. Yes, what is the first one is giving. Now let us see here. Acidity of alpha hydrogen of aldehydes and ketone is responsible for aldol condensation. Mean this statement is correct, of course, because alpha hydrogen is second, aldol condensation is second. Reaction between the benzaldehyde and ethanol. Ethanol is nothing but acetaldehyde. You see, it is the acetaldehyde will not give cross aldol condensation. This statement is the second statement is wrong. Now benzaldehyde with acetaldehyde it gives cross aldol condensation because this is aldehyde is eligible. அதனால இது நம்ம cross aldol நம்ம எதிர்பார்க்கலாம். So now இப்போ வந்து what is the answer? Correct and தப்பு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Just you can say correct and தப்பு. So answer statement is 4. பாருங்க. So now here you can see this is the solution it is given there. Alpha hydrogen is now this one is combined to give the basically என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க. Just now how you are going to remove this, இந்த இடத்துல இருந்து H2O இதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா CH double bond CHCHO அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம், அவ்வளோதான். ஓகே. ஸோ cross aldol condensation you are getting this product CH double bond. What is this is called as a cinnamaldehyde. Name of the compound is cinnamaldehyde. Okay, we are moving to the next one. Okay, next. This question also I can say is a very easy, but you will miss it. ஈஸியாக இருக்குது நம்ம மிஸ் பண்ணுறதுல இது என்ன கொஸ்டின் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Which one of the following nitrogen containing compound does not give the Lassinus test? அவ்வளோதான்.
நைட்ரஜன் காம்பவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினைல் ஹைட்ரஜன், கிளைசின், யூரியா அண்ட் ஹைட்ரஜன். லசைனஸ் டெஸ்ட்டுக்கு எதுக்கெலாம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதில் என்ன நடக்கும் அப்படின்னா லசைனஸ் டெஸ்ட்டில் இந்த நைட்ரஜன் வந்து கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரஜன் along with the sodium, it gives sodium cyanide, like that it gives sodium cyanide here. So what is the point I want to insist is this sodium will be forming nitrogen along with the carbon. So that means the organic compound should contain the carbon and the nitrogen. That is important point. Okay, you will get the sodium cyanide. Okay, இந்த இடத்துல இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல யார் ரியாக்ட் ஆகுனா இவங்க மட்டும்தான் ரியாக்ட் ஆகி இது தரும் சோடியம் சயனைடு. அப்போ உனக்கு என்ன முக்கியம் அப்படின்னா கார்பன் முக்கியம். இப்போ இவங்களுக்கு எல்லா ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள். ஃபினைல் ஹைட்ரஜன். வாட் இஸ் ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. NH2 திஸ் இஸ் ஹைட்ரஜன். 4வது பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கார்பன் இருக்குன்னா கார்பன் இல்லை, திஸ் இஸ் நோ கார்பன். ஸோ அப்போ இட் வில் நாட் ஆன்சர். அவ்வளோதான், ஆன்சர் இஸ் யுவர் D is the answer. Now you can see hydrogen have no carbon atom, so it does not show the Lacinius test. மீது எல்லாத்துக்கும் உனக்கு என்ன இருக்குன்னா கார்பன் இருக்குது. இப்போ ஃபினைல் ஹைட்ரஜன் அப்படின்னா வாட் இஸ் ஃபினைல் ஹைட்ரஜன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க. திஸ் இஸ் யுவர் ஹைட்ரஜன். NH2 தான் ஹைட்ரஜன். ஃபினைல் ஹைட்ரஜன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த NH2 இருக்குங்களா, ஒரு NH2 இதை நீங்கள் க்ளீன் பண்ணணும். வாட் இஸ் யுவர் ஃபினைல் ஹைட்ரஜன் அப்படின்னா ஒரு NH எடுத்துகிட்டு now this one ஒரு H எடுத்துகிட்டு அதுக்கு பதில் ஒரு பென்சீன் போட்டோம்னா திஸ் இஸ் கால்ஸ் a phenyl hydrogen. Number 1 carbon ring is here, so it will answer it. Number 2 glycine. What is glycine அப்படின்னா உன்னுடைய அமினோ ஆசிட் COH and here you are having CH2 and here you are having NH2. நைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, so it will answer. Third one you can see it is the urea. What is urea is C double bond O NH2 and NH2. Here also you are having carbon and nitrogen, so it will answer. So which will not answer is the hydrogen where there is no carbon atom, so it will not identify. Does not give the nitrogen compound containing, but it does not give the Lacinius test. It is the practical organic chemistry vara question. Okay, well, next we are moving to the next one. Okay, which of the இதெல்லாம் ஈஸி. which of the following is the correct structure? முன்னாடி சொன்ன கொஸ்டின் ஈஸி, நம்ம மிஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஐ மீன் அந்த ஷார்ப்னஸ் இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்குங்கிற இந்த லெவல் ஆஃப் டஃப்னஸில் தான் இருக்கும். அதனால் பேசிக்கை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஆஃப்கோர்ஸ் which of the following is the correct structure of L-group? Point number 1. What is this L-glucose? L இதுனா என்ன அப்படின்னா நம்ம glyceraldehyde பார்ப்போம். this is இல்லை HOH. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா this is left right. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு இருந்ததுன்னா அது வந்து வாட் இஸ் இட் கால்ட் அஸ் அ now this one. ரைட் ஹேண்ட் சைடு இருந்ததுன்னா that is called as a D. ஓகேவா? இப்போ இதையும் மாற்றி போல now here I am getting OH and H. மேலே இருக்கிற மாதிரி aldehyde and this is your primary alcohol group. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்ததுன்னா that is called as a L அப்படின்னு கொடுப்போம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருந்ததுன்னா அதை Dன்னு சொல்லுவோம். this is now here this கார்பனில் இருக்கிற OH லெஃப்ட் சைடு இருந்தால் it is L. இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு now you can see here இது வந்து மட்டும்தான் லெஃப்ட் சைடில் இருக்குது. இது மட்டும்தான் உனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. இது லெஃப்ட் சைடில் இருக்குது, பட் இட் இஸ் ரிமைனிங் வந்து குளுக்கோஸ் கிடையாது. இது ரைட் சைடில் இருக்குது கிடையாது, இது வந்து கிடையாது. ஸோ அப்போ இது மட்டும்தான் கரெக்டாக உனக்கு என்னவாக இருக்குதுன்னா குளுக்கோஸாக இருக்கிறது. வாட் இஸ் குளுக்கோஸ்னால் இந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நவ் திஸ் இஸ் யுவர் குளுக்கோஸ். ஓகேவா? ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ வாட் இஸ் இட் எல் குளுக்கோஸ். ஸோ இது மட்டும்தான் இந்த சைடு இருக்குது மெயின்டைன் ஆகுது. நம்பர் 1. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட்டு பார்க்கணும். நவ் வி ஆர் மூவிங் டு த எஸ். வாட் இஸ் கிவன் இஸ் இதெல்லாம் வெரி சிம்பிள் கொஸ்டின். த எலமெண்ட் விச் shows only one oxidation state, only one oxidation state other than its elemental form. எலிமெண்டல் ஃபார்ம் அப்படின்னு வந்து அதில் ஒரு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அதை தவிர எது அப்படின்னு பார்த்தோம்னா கோபால்ட், டைட்டேனியம், நிக்கல் கேன் ஷோ த +2, +3 and +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இவங்க 3 பேருமே 2, 3, 4 இருக்கும். இந்த ஸ்காண்டியம் இருக்குது பார்த்தியா, அது ஒன்லி ஷோஸ் த
+3 ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது ஸ்காண்டியத்தை பொறுத்த வரைக்குமே வேரியபிள் கிடையாது. ஏன் வேரியபிள் கிடையாதுன்னா ஸ்காண்டியத்துடைய ஆக்சிடேஷன் அட்டாமிக் நம்பர் 21. இப்போ 21 அப்படிங்கிற உன்னுடைய அந்த ஸ்காண்டியம், now you can see this is 21 அட்டாமிக் நம்பர் எழுதும்போது 3d14s2. அப்போ ஸ்காண்டியத்தில் என்னன்னா all the 3 electrons are moving and you are having only scandium 3+ங்கிற ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் பாசிபிள். So now your answer regarding this is your answer is your scandium. This is having only one oxidation state. Remaining are showing the variable oxidation state. Okay, this is a very simple question. இப்போ இந்த இது பாருங்களேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு படம் தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் திரும்ப சொல்லுவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஃபோக்கஸ் ஆன் த ரியேஜன். இப்போ இந்த இடத்துல பார்க்குறேன், இது எதையும் பார்க்காத, இதை மட்டும் பாருங்கள். ஒன்லி கிளமன்சன் ரிடக்ஷன். கிளமன்சன்னா என்ன ஆகும், இது வந்து என்ன ஆகும், CH2 மாறும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் CH2 + this. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு CH3 கிடைக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உனக்கு என்ன கிடைக்குதுன்னா CH3 CH2. அப்போ இந்த இடம் உனக்கு என்ன இப்படி ஆகும் அதாவது. ஸோ உன்னுடைய ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்படி பாருங்கள். நான் இந்த இடத்துல ஒரு கோடு கொடுக்குறேன், இந்த இடத்துல இப்படி ஒன்று கொடுக்குறேன். Now this is your product of this one reacted with the Clemmensen reaction அப்படின்னு முடிச்சாச்சு. அப்போ இந்த இடத்துல இப்படி கிடைக்குது, இங்கே எப்படி. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அது பிரகாரம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யார் கிடைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு எது இருக்குது அப்படின்னா now we are having the only the fourth one. You can see children this one. இந்த இதில் பாருங்கள், இங்கே வந்து மெத்தில் குரூப், இங்கே எத்தில் குரூப். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் what is it called? The fourth one is the answer. ஓகேவா, fourth one is the answer. இங்கே இருக்குது பாருங்கள், this is your answer. Okay, yes. Next one, இதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தான், இதெல்லாம் ஈஸி தான். நெக்ஸ்ட், number of the element that cannot form the compound with the valencies which match with their respective group valency. அதாவது இதில் இருக்க சில எலிமெண்ட்ஸ் வந்து அந்த குரூப் வேலன்சிக்கு ஏற்ற மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண மாட்டோம். இது கொஞ்சம் நான் கடினமாக உணர்ந்தேன், பட் ஆனால் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வருது. ஒன்லி த திங் வந்து இங்கே என்னென்னா காம்பவுண்ட்ஸ் குரூப் வேலன்ஸ்னா என்னன்னு தெரியணும். தட் இஸ் கால்ஸ் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் அப்படின்னா குரூப் வந்து 13 3 திஸ் இஸ் 3. இதோடைய குரூப் வேலன்சி 4, இது 5, இது 6, இது 7. இது யாரெல்லாம் காட்ட மாட்டாங்க இந்த குரூப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கடுத்து அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜனுக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னா சல்ஃபர் இருக்குது அவங்க கொடுத்தது. சல்ஃபர் உண்டா இல்லையான்னு பார்த்தோம்னா சல்ஃபர் வில் பி தேர். அதுக்கு அடுத்தது ஃப்ளோரின் படி பாஸ்பரஸ் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது அலுமினியம் எங்கே இருக்குன்னா போரானுக்கு அடியில் இருக்குது. சிலிக்கான் இங்கே இருக்குது. ஸோ மொத்தத்தில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். போரான் கீழே அலுமினியம், கார்பன் மேலே சிலிக்கான், நைட்ரஜன் கீழே பாஸ்பரஸ், சல்ஃபர். அவ்வளோதான். ஸோ நம்பர் ஆஃப் த எலிமெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் கெனாட் ஃபார்ம்னா இப்போ இவங்க எல்லாத்துலேயுமே என்னது டி ஆர்பிட்டல் கிடையாது. ஸோ தே கெனாட் ஃபார்ம் 1 2 3 4 5 எலிமெண்ட் cannot having the D bond. So no group not able to show the group valencies. Group valencyனா அந்த அளவு எலக்ட்ரானை அதை ரிமூவ் பண்ணி ஆகணும். It is not possible here because it is what is it called as D available. D orbital is not availability. Okay, so how many 5 elements are there? So now you can see 4 5 or 3. Boron, carbon, nitrogen. It is nitrogen, oxygen, fluorine only. இப்போ போரானை பொறுத்த வரைக்கும் what is it called as it is number of element 3 is possible. கார்பனுக்கும் பாசிபிள், இட்ஸ் ஓகே. ஸோ இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் யார் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஸோ த ஆன்சர் இஸ் கிவன் இஸ் நம்பர் இஸ் ஒன்லி 3. ஓகேவா, நம்பர் இஸ் ஒன்லி 3. நவ் யூ கேன் see children. Now it is 3. இங்கே பாருங்கள், this is you can see 3. ஸோ இப்போ இதில் யாருன்னா அதாவது போரான் 3க்கு 3 செலவாயிடும், 4 செலவாயிடும். நைட்ரஜன் 5 இருக்குது, அதுக்கு இல்லை. அதுக்கு அடுத்தது சல்ஃபர் ஒன்று, ஆக்சிஜனுக்கு கிடையாது, ஃப்ளோரின் கிடையாது. மீதிக்கெலாம் என்ன இருக்குன்னா டி ஆர்பிட்டல் அவைலபிலிட்டி இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின்.
cannot extend their valencies up to their group number due to the non-availability of the vacant d orbital. 2dன்னு எதுவுமே கிடையாது, அதனால் it is not possible these cases அப்படின்னாங்க. ஆனால் போரான் கார்பனுக்கு சொல்லாதீங்க, அதுக்கு 3க்கு 3 இருக்குது, 4க்கு 4 இருக்குது. ஸோ they are showing கார்பன் மீத்தேன் is showing, boron is showing. ஸோ இந்த 3க்கு தான் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரினுக்கு மட்டும்தான் அதோடைய குரூப் வேலன்சி அதனால் எக்ஸிபிட் பண்ண முடியாது. there is no such compounds. ஓகே, then here coming to the point, இது வெரி சிம்பிள் கொஸ்டினாக இருந்தது. இந்த அளவுலாம் ஈஸியாக கேட்கணும்னா the molarity of an aqueous solution containing, ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொலாரிட்டி கேட்குறாங்கம்மா. வாட் இஸ் மொலாரிட்டி ஃபார்முலா இவங்க கொடுத்தாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வாட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிவன் weight. ஸோ 5.85 டிவைடட் பை 58.5. இதை இந்த சைடு சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், 10 போட கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இது என்ன வந்திருக்குன்னா 10⁻⁻1. ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிவைட் பை 500 ml. ஸோ திஸ் இஸ் டிவைடட் பை 500 ml. ஓகே, அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நான் இதே கொஸ்டினை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் வந்து 5.85 500 ml. இப்போ வாட் இஸ் மொலாரிட்டி? மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு கிவன் weight molar mass volume in ml and then here you write the volume in ml and here you write the 1000. Okay, this is the formula. So what is given is 5.85 divided by 58.5 into 500 ml and into here it is 1000. Okay, இப்போ சால்வ் பண்ணால் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். இது 2, இது இந்த சைடு எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், 10⁻⁻1 கொடுத்தா போதுமானது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். அந்த ஆன்சர் இஸ் 2 into 10⁻⁻1 is equal to 0.2 is the molarity. 0.2. Now you can see children, this is the answer is available 0.2. ஓகேவா, அவங்க போட்டதோட மிஸ்ஸு போகிற டிப்ஸ் வந்து போகிற வழி ஈஸியாக இருக்கும். 0.2. ஓகே, now answer is 0.2. now 2 is the answer. ஓகே, ஒன்று இன்னும் 2 more questions பார்த்தோன்னா, எஸ் இது ரொம்ப ஈஸியானதுமா. இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கரெக்ட் செட் ஆஃப் த reagent is important x and y in the following set of transformation. இந்த இடத்துல bromide வருது, இங்கே வந்து ப்ராடக்ட்டு. அதுக்கடுத்து இதை பார்த்தது எனக்கு என்ன தெரியுன்னா, இது வந்து ஹேலோ ஆல்கேன் அரேஞ்ச் லெசனில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுலேருந்து நான் இது என்னவா எடுத்துகிட்டு வர பார்க்குறேன் அப்படின்னா, அல்கீன் எடுத்துகிட்டு வரதுக்கு பார்க்குறேன். அப்போ வாட் இஸ் திஸ் இஸ் கால் டீஹைட்ரோஹாலஜினேஷன். டீஹைட்ரோஹாலஜினேஷன் அப்படின்னா அதோடைய ரிமூவல் வந்து என்னென்னா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் இதோடைய, அல்லது ஆல்கஹாலிக் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் ரியேஜன். இப்போ பாருங்கள், எக்ஸ் என்ன பாருங்கள், ஆல்கஹாலிக் சோடியம் அண்ட் தென் அக்வஸ் வேண்டாம். ஓகே, ஆல்கஹாலிக் NaOH அக்வஸ் வேண்டாம். ஓகேவா, ஸோ இப்போ இது 2 மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆல்கஹாலிக் NaOH. ஓகே, அப்போ உனக்கு என்ன கிடைக்குன்னா அல்கீன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு 2வது இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒன்று கேட்குறேன், புரோமின் இன் குளோரோஃபார்ம் நீ எடுப்பியா, அல்லது வாட் இஸ் இட் கால் HBr அசிட்டிக் ஆசிட்னா HBr தான். Because this is correct answer, this is not a correct answer, this is not a correct answer. So what is your answer is 3. HBr across the double bond following the Marconic rule. அவ்வளோதான், ரியேஜன் கேட்டிருக்காங்க. இப்போ முடிச்சு வச்சு இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹாலிக் NaOH கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேட் ஆல்கஹாலிக் NaOH. 2வது ரியாக்ஷன் வந்து என்னென்னா, இது உருவானது உடனே என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து யூ ஆர் ஃபாலோயிங் த மார்கானிக் ரூல். நெகட்டிவ் பார்ட் ஆஃப் அடந்தம் வித் லெஸ்ஸர் நம்பர் ஹைட்ரஜன் வந்து நடுவில் கொடுக்குறேன். ஸோ நவ் யூ ஆர் ஹேவிங் 2 bromopropane. ஓகே, ஸோ இந்த மார்கானிக் அடிஷன் ஃபஸ்ட்டு இது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன், அதுக்கடுத்தது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் E2 எலிமினேஷன் ஃபாலோடு பை த மார்கானிக் ரூல். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒன்லி one more question, we will go to that one. Yes, the correct order of the first ionization enthalpy values of the following elements are. இப்போ டக்குன்னு இப்படி பார்க்குறோம். ஓகே, இது பாருங்களேன், ABCD இதை வச்சு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுதான் டிப்பிக்கல் JEE கொஸ்டின். கரெக்ட் ஆர்டர் அப்படி போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ வாட் இட் இஸ் இண்டிகேட்டட், இப்படி இந்த இடத்துல ஒர்க் பண்ண பாருங்களேன். வாட் இட் இஸ் இண்டிகேட்டட் இஸ் திஸ் ஒன். ஓகே, இப்படி கொடுக்குறாங்க. எஸ்மா, இங்கே பாருங்கள். நவ் திஸ் இஸ் ஓகே. அப்போ இந்த இடத்துல என்னவாக இருக்குன்னா அதிகமாக இருக்க வேண்டும். ஓகே, நம்மளுடைய இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
லித்தியம் சோடியம் அந்த இதில் இருக்கிறத அப்படியே நம்ம எழுதிடுவோம். எஸ், வாட் இஸ் இட்? லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் அண்ட் நியான். திஸ் இஸ் இப்போ ஃப்ளோரின் இஸ் கிரேட்டர், ஆக்சிஜன் பார்க்கும்போது நைட்ரஜன் இஸ் கிரேட்டர். ஓகே, எஸ் எஸ், வாட் இஸ் இட்? லித்தியம், பெர்லியம், போரான், போரான், கார்பன், பெர்லியம் கிரேட்டராக இருக்கும். எஸ், நவ் திஸ் இஸ் யூஷுவலாக லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ். லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்தும் என்னென்ன இது டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், இப்போ இதுலேருந்து இருக்குன்னா ஆக்சிஜன் ஏ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்குது பாருங்கள், இதுதான் டிப்பிக்கல். ஆக்சிஜன் ஏ கொடுக்குறாங்க, சி வந்து பெர்லியம், வந்து பி வந்து இ கொடுத்துருக்காங்க, எஃப் வந்து டி, எஃப் வந்து டி. இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்குது. பி இஸ் என். ஓகே, எஸ். ஓகே, இப்போ அது என்ன ஆர்டரில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். என்ன ஆர்டரில் இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள், என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டரில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எழுதணும், அவ்வளோதான். இப்போ இருக்கிறதுலே அதிகம் யாருன்னு பாருங்கள். நவ் யூ கேன் see this one. அதிகத்தை இங்கே எழுதுகிறோம். ஓகேவா? யார் அதிகம்? டி. அதுக்கடுத்து யார் அதிகம்? ஏ. அதுக்கடுத்து யார் அதிகம்? இதில் பாருங்களேன், ஆக்சிஜனா நைட்ரஜனா? நைட்ரஜன் தான் அதிகம். இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணும். ஆக்சிஜனா நைட்ரஜன்? நைட்ரஜன் தான் அதிகம். அதுக்கடுத்து தான் எஸ் பெர்லியம் அண்டு வாட் இஸ் லித்தியம், பெர்லியம், போரான். போரான் வந்து குறைவாக தான் இருக்கும். பெர்லியம் அதிகம், பெர்லியம் அதிகம். சி. அதுக்கப்புறம் பெர்லியத்துக்கு அப்புறம் தான் நீ யாரை கொடுக்குற? ABCDE. யார்? பெர்லியம் யாரை விட அதிகம்? போரானை விட அதிகம். ஏ. ஸோ அப்போ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ECABD எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ECABD. ஈன்னு ஆரம்பித்தது ஒன்று தான், அதே நம்ம டிக் பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஓகேவா? எஸ், ECABD ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன்னா சில இடத்துல குழப்பம் வந்ததுன்னா தெளிவாக இருக்குது. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். எக்ஸாக்டாக ஜேஇ கொஸ்டின் வந்து இந்த மாடலில் தான் இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், வெரி ஈஸி கொஸ்டின். Okay children, with that I gave the 10 questions are there. All the 10 questions are very very simple. So I am giving assurance. Chemistry ல நீ ஃபுல் மார்க் வாங்கலாம். ஜேஇயாக இருந்தாலும் நீட்டாக இருந்தாலும் போர்டாக இருந்தாலும். ஸோ எந்த இடத்துல சம்ஸ் வீக்காக இருக்கோ அதை கொஞ்சம் நல்லா ஷார்ப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.